Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. Epstein files. இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா இன்ஸ்டாகிராம் டிஎம்மா இருக்கட்டும், இங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், thousands ஆஃப் ஸ்குவாட் வந்து என்னை கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ மறுபடியும் இவ்வளவு பேர் கேட்கறதுனால இதை நம்ம ரீவிசிட் பண்ண போறோம். பட் இந்த முறை இன்னமும் டீடைல்டா, இன்னமும் உண்மைகள் நிறைய வெளியே வந்திருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டா 3 மில்லியன் பேஜஸ் கொண்ட, அதாவது 30 லட்சம் பேஜஸ் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பெயர்கள் இருக்குது. ஏன் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரைக்கும் ஏகப்பட்ட பேரோட பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல பேர் இன்வால்வ் ஆயிடுச்சுனாலே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த பேர்லாம் இன்வால்வ் ஆனது இந்த ஃபைலோட சைஸ் என்னன்னு நமக்கு காமிக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க அம்பானில ஆரம்பிச்சு நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் வரைக்கும் ஒருத்தங்க ஆள விடல, எல்லாரோட பேர் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையில என்னதான் இருக்குது, ஏன் இதை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்காங்கங்கறத இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா எப்ஸ்டீன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்ஸ்டீன் சொல்லாமல ஏகப்பட்ட இமெயில் இருக்குது, ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ரெக்கார்டட் இருக்குது, ஏகப்பட்ட கான்வர்சேஷன் இருக்குது, டைரி இருக்குது, நோட்ஸ் இருக்குது, யார் வந்தாங்க யார் போனாங்கங்கற டீடைல்ஸ் இருக்குது, எப்ஸ்டீன் யார் யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்கங்கற எல்லா டேட்டாவுமே வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்த நாள் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. சொன்ன மாதிரி அவரையும் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது. ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லா பேசினது. இப்போ நம்ம யாரையோ எப்ஸ்டீன் வரைக்கும் போவேனா, நம்மளோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு லைக்கும் எங்க போட்டிருக்கீங்கிறது ரெக்கார்டு. டிஜிட்டல் யாருமே அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. யாருமே ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாது. யார் என்ன பேசினாங்க, எந்த மொமெண்ட் டெலீட் பண்ணாலும் சர்வர்ல சேவ் ஆகி இருக்கும். அது கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கும். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, மொத்த டேட்டாவையும் வச்சிருக்காங்கல்ல, இந்த ஃபோன் கால்ஸ், லாக், டெலீட்டட், டெலீட் ஆகாம இருக்கிறது, ஷேர்டு பிக்சர்ஸ், டெலீட் ஆன பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எங்கேயோ அனுப்புறது நெட்ல சேவ் ஆகி தானே போகுது. எல்லாமே டேட்டா எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம போன்ல தான் இல்லங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிற டேட்டா மொத்தமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்குது. இந்த ஃபைல்ஸ் வந்து இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காருல, ரிலீஸ் பண்ணலாம்னு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுல கோர்ட் மறுபடியும் இன்டர்வீன் பண்ணுது. இன்னொரு ஒரு சில பேர் கேஸ் போடுறப்போ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல சில பேரோட பேர் வெளியே போச்சுனால், சில இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேர் வெளியே போச்சுனால் அமெரிக்கா மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். மேபி பிரசிடென்ட்டா என்னன்னு தெரியாது, பட் பேரே நம்பிக்கையே போயிடும். அதனால அந்த பேர்கள்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் வந்து பிளாக் பண்ணப்படுது ஃபைல்ஸ்ல. இன்னும் சில இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்களோட போட்டோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கண்கள்லாம் பிளாக் பண்ணப்படுது. பட் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியே ரிலீஸ் ஆகிறப்போ யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட போட்டோஸ் என்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கும், அது எதுவுமே பிளாக் பண்ணப்படாம நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் இது ஒரு விதத்துல பழிவாங்குதல் மாதிரி இருக்குது. பெரிய ஆட்கள் இருந்துகிட்டு என் மேல கை வச்சிட்டியா, நீ யாரு, நீ என்ன பண்ணிருக்கங்கிறத நான் பதில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களோட பிக்சர்ஸ் வந்து பிளாக் அண்ட் பண்ணாம ரிலீஸ் ஆகுது. அவங்க முகம், அவங்களோட உடல் எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகுது. அப்ப நான் பார்த்த சில பிக்சர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போஸ்ட் பண்ணாம பண்ணிருக்கானே தவிர நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி விக்டிம்ஸே வந்து வெளியில வந்து அவங்க யார் ஐடென்டிட்டி என்ன, அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறது சேர்ந்து வெளியே வருது. இதுல நிறைய பவர்ஃபுல்லான பீப்பிளோட பேர் வந்து மறைக்கப்படுது. சில பேர்கள் வெளியவும் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வெளியவும் வந்திருக்குது. இது மிக்சடா இருக்குது. ஓகேவா, சில பேர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணவங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம சொல்ல முடியும். யார் யார் பிரச்சனையே பண்ணாம நியாயம் வேணும்னு நினைச்சாங்களோ அவங்களோட மொத்த போட்டோ அவங்களோட எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதான் பவர்ஃபுல் பீப்பிள். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட பேர் போற போக்குல நிறைய பேரோட பேர் அடி வாங்குது. இப்போதைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட பேர் அந்த மாதிரி தான் வந்திருக்குங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைய இடத்துல கமெண்ட் செக்ஷன்ல மூடின்னு போடுறத பார்க்க முடியுது. ஆக்சுவலா நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனும் அனில் அம்பானியும், அதாவது ஜியோ அம்பானி இருக்காருல அவரோட தம்பி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் கிட்ட பேசுறாங்களே. அப்படி பேசுறப்போ அனில் அம்பானி வந்து எப்ஸ்டீன் கிட்ட நான் வந்து உன்னை பவர்ஃபுல்லான பீப்பிளை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுக்கு போனப்போ எப்ஸ்டீன் வந்து நான் வந்து இதை பண்ண வச்சிட்டேன் அதை பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி எப்ஸ்டீன் பேசியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற கான்வர்சேஷன். தட் இஸ் இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிஎம் பத்தியோ பிஎம் பத்தியோ இல்ல உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் பத்தியோ ஏதோ சொல்றீங்கன்னா, அவர் அப்படி பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த கான்வர்சேஷன் இருக்குங்கிறது மட்டும் தான் உண்மை. இதை வந்து அவங்க பண்ணிட்டாங்கிறது ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு வர முடியாதே தவிர என்னமோ அதுல இருக்குங்கிறத தேடி பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பா வேணா வச்சுக்கலாம். ஏன்னா பேசுறப்ப நம்ம என்னனாலும் பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின கான்வர்சேஷன் ப்ரூஃபா பிரைம் மினிஸ்டரோட பேர் வரல, அவரோட ஃப்ரெண்டான அனில் அம்பானி கிட்ட பேசினப்போ இந்த கான்வர்சேஷன் வந்திருக்குது. இத நிறைய பேர் இந்தியன் கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க கதை. அவர் இஸ்ரேல் போனார், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போனாதுங்கிறத தவிர இதுல எந்த உண்மையும் கிடையாது, இது முழுக்க கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆனா எல்லார் பேரும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு ஆள் விடாம எல்லார் பேரையும் யூஸ் பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருந்திருக்கான். ஆனா இருக்கிறதே விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா எல்லார்கிட்டயும் காமிச்சிருக்கான். எல்லா லாகும் எல்லா போட்டோஸையும் வச்சிருக்கிறத பார்த்தா இதை யூஸ் பண்ணி நிறைய ஆட்களை பிளாக்மெயிலும் பண்ணிருப்பான்னு தோணுது. இதுல முக்கியமா சிக்கிற ஒரு போட்டோஸ்ல அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவன் ஹாக்கிங். நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆள் தான். அந்த ஐலாண்டை வந்து நிறைய சுத்தி இருக்காங்க. அப்புறம் பட் இதுதான் வந்து ஓவரால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல ரிப்பிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்ககிட்ட நான் டீடைலா வேற ஒரு டாபிக் பத்தி பேசுறேன். நீங்க நான் அடுத்து எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.